இதற்கு பெயர்தான் பயம். ஈரான் மீதான பயம். அடிவயிற்றில் புலியை கரைக்கும் பயம். ஈரானின் ஹெர்முஸ் ஜலசந்தி பண்டிகை கொண்டாட்ட விருந்தில் கலந்து கொள்வதற்கு அமெரிக்காவை மாத்திரம் தனியாக அனுப்பப் போகின்றார்களா? ஹெர்முஸ் பண்டிகை விருந்தில் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் கலந்து கொள்ளப் போவதில்லையா? ஈரானின் காக்தீவை கைப்பற்றுவதற்கான முடிவுகளை எடுக்கப் போகும் டொனால்ட் ட்ரம்பும் ஃபோல்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டங்களும் காக்தீவில் கையை வைத்தால் என்ன நடக்கும் என்பது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்ட ஈரானிய IRGC கடற்படை தளபதியும் ஜெரால் ஃபோர்ட் கப்பலை இலக்கு வைத்தும் சவுதி அரேபியாவின் ஜித்தா துறைமுக தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகும் ஈரான். பற்றி எரியும் ஐக்கிய அரபு அமீரகமும் விமான நிலையங்களும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களும் அமெரிக்க ராணுவ கட்டளை தளத்தின் ஆயுத கிடங்குகளும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடந்த முதலாவது எண்ணெய் கப்பலும் ஈரானிய IRGC இராணுவத்தினர் வழங்கியிருக்கக்கூடிய அனுமதியும். இது ஈரான் அப்டேட்டின் 38வது காணொளியாகும். ஹெர்முஸ் ஜலசந்தி பண்டிகை கொண்டாட்டம் தொடர்பாகவும் ஈரான் வழங்கப் போகும் விருந்துகள் தொடர்பாகவும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கட்டுப்படுத்துவதற்கு களமிறங்கப் போகும் அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்பினுடைய ஹெர்முஸ் போலீஸ் தொடர்பாகவும் இன்னும் பல முக்கியமான தகவல்களை உள்ளடக்கிய காணொளியை இன்று காலையில் பதிவிட்டிருந்தேன். குறித்த காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். அப்போது தான் தற்போதைய காணொளியின் தொடர்ச்சியான தகவல்களை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஈராக்கின் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களையும் அமெரிக்க தளங்களையும் கொத்து கொத்தாக தட்டி தூக்கி வரக்கூடிய ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் ஐரோப்பிய நாடுகளின் நேட்டோ தளங்களையும் கூட்டுப்படைகளை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக 2 நாட்களுக்கு முன்பும் இத்தாலி மற்றும் பிரான்சினுடைய இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் நேற்றைய தினம் ஈராக்கினுடைய கிர்குக் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரான்சின் இராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்தும் குறித்த இராணுவ கட்டளை தளத்தினுடைய எரிபொருள் தாங்கிகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 5 ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து குறித்த இராணுவ கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய பிரான்சினுடைய சிப்பாய்கள் தெரித்து ஓடி இருப்பதாகவும் அவசரமாக பிரான்ஸ் அரசாங்கம் இவர்களை மீள பெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதைத் தொடர்ந்து பக்தாத் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விக்டோரியா தளத்தின் இன்னும் ஒரு பிரதேசத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 6 ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஒரு வாரமாக பக்தாதின் விக்டோரியா தளத்தின் முன் பிரதேசத்தையே இலக்கு வைத்து தாக்கியிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் விக்டோரியா தளத்தின் பின்புறத்தில் இருக்கக்கூடிய பிரதேசங்களில் நிலை கொண்டிருந்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நேற்றிரவு நடைபெற்ற இந்த ட்ரோன் தாக்குதலில் 25க்கும் அதிகமான அமெரிக்க சிப்பாய்கள் படுகாயமடைந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பல அமெரிக்க சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இவை தொடர்பான தகவல்களை அமெரிக்க மத்திய கட்டளை தளம் முழுமையாக மூடி மறைத்து வருகின்றது. அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து எர்பில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்களுக்கு சொந்தமான 2 எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பு குறித்த எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் தற்போது குறித்த எண்ணெய் தளத்தின் எஞ்சிருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதே போன்று குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குர்திஸ் பிரிவினைவாதத்தின் தலைமையகத்தை இலக்கு வைத்தும் அவர்களுடைய மிக முக்கியமான தளத்தை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு ஈராக்கின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான துறைமுகமான பசரா துறைமுகத்தில் எண்ணெய் ஏற்றுமதியானது முழுமையாக நிறுத்தப்பட்டு விட்டதாக ஈராக்கிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டிருப்பதனாலும் ஈரானினுடைய தாக்குதல்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுவதனாலும் எண்ணெய் கப்பல்கள் இலக்கு வைக்கப்படுவதனாலும் நாங்கள் எங்களுடைய எண்ணெய் ஏற்றுமதியை முழுமையாக நிறுத்துகின்றோம் என ஈராக்கிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதற்கமைவாக தற்போது பசரா துறைமுக பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டுள்ளது. இவ்வாறு ஈராக்கிய அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய முடிவானது சர்வதேச எண்ணெய் வர்த்தகத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது. எண்ணெய் விலையேற்றத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும்.
அடுத்து கடந்த வாரம் துபாய் விமான நிலையத்தினை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலை தொடர்ந்து துபாய் விமான நிலையத்தினுடைய விமான சேவைகள் முடக்கப்பட்டிருந்தன. இருப்பினும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு துபாய் விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன. இப்படியான நிலைமையிலேயே நள்ளிரவு வேளையில் துபாய் விமான நிலையத்தினை இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறித்த விமான நிலையத்தின் எரிபொருள் தாங்கிய இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்திலே மிகப்பெரிய தீப்பரவல் ஏற்பட்டிருந்தது. இவை தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து துபாய் விமான நிலையத்தினுடைய விமான சேவைகள் மீண்டும் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபுஜைரா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை இலக்கு வைத்து மீண்டும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்றைக்கு முன்தினம் தான் குறித்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இன்று அதிகாலையிலும் குறித்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஃபுஜைரா எண்ணெய் உற்பத்தி நிலையத்தினை முழுமையாக இழுத்து மூடியிருப்பதாகவும் செயற்பாடுகளை நிறுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்னும் 3 வாரங்களுக்கு ஃபுஜைரா எண்ணெய் உற்பத்தி தளத்திலே எந்தவிதமான வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்படாது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஈரானின் இந்த தாக்குதல் படிமுறைகளில் இருந்து ஒரு விடயத்தினை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய விமான சேவை நிலையங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் போது, எண்ணெய் உற்பத்தி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் போது, வேலை திட்டங்களை மீண்டும் ஆரம்பிக்கும் போது, துறைமுக பிரதேசங்களில் வேலை திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் போது, ஈரான் குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களை இலக்கு வைத்தும் அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்தும் வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால், ஈரான் அடிமை அரபு நாடுகள் மறைமுகமாக முற்றுகையிட்டுள்ளது. அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களையும் அமெரிக்க நலன்களையும் குறிவைப்பதன் மூலமாக, திட்டமிட்டு குறிவைப்பதன் மூலமாக, சரியான நேரத்தில் குறிவைப்பதன் மூலமாக அடிமை அரபு நாடுகளுக்குள்ளே ஈரான் முற்றுகையை தொடர்கின்றது. மேலும் அடிமை அரபு நாடுகளில் இருந்து ஒட்டுமொத்த அமெரிக்க தளங்களும் முழுமையாக வெளியேற்றப்படும் வரை, அமெரிக்க நலன்கள் முழுமையாக வெளியேற்றப்படும் வரை இவ்வாறான தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். மேலும் இன்னும் 2-3 வாரங்களுக்குள் அடிமை அரபு நாடுகளில் ஈரானினுடைய இந்த தாக்குதலின் விளைவுகள் உச்சக்கட்டத்தை அடைந்துவிடும். மேலும் இதனை நோக்கி அடிமை அரபு நாடுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அடுத்து துபாய் விமான நிலையம் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து அபுதாபியில் இருக்கக்கூடிய ஒரு தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதலின் போது தவறுதலாக ஒரு வாகனம் ஒன்றும் குறிவைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு துபாயில் இருக்கக்கூடிய சிட்டி பேங்க் நிறுவனமானது அதனுடைய அனைத்து கிளைகளையும் முழுமையாக மூடுவதாக அறிவித்துள்ளது. துபாயில் இருக்கக்கூடிய சிட்டி பேங்க் ஆனது அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான நிறுவனத்திற்கு சொந்தமானதாகும். மேலும் 2 நாட்களுக்கு முன்பு துபாயில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் சிட்டி பேங்கை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு இப்படியான நிலைமையிலேயே குறித்த அமெரிக்க நிறுவனம் ஒட்டுமொத்த ஐக்கிய அரபு அமீரகத்திலும் இருக்கக்கூடிய அதனுடைய வங்கிகளின் கிளைகளை முழுமையாக இழுத்து மூடியுள்ளது. அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இன்று மாலை வேளையில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அல் தஃப்ரா விமான கட்டளை தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலிலே அமெரிக்காவினுடைய ஆயுத கிடங்கு இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு பெருவெடிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தளத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆயுத கிடங்கு அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று பஹ்ரைனில் இருக்கக்கூடிய ஈசா விமான கட்டளை தளத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களில் 3 வெடிப்புகள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குவைட்டில் இருக்கக்கூடிய அல் சலேம் விமான கட்டளை தளத்தில் இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலின் போது குறித்த விமான கட்டளை தளத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இத்தாலி நாட்டுக்கு சொந்தமான MQ-9 ட்ரோன் ஒன்றும் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. அடுத்து சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கமைவாக அமெரிக்க கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய தலைமையக கட்டிடத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலிலே குறித்த தலைமையக கட்டிடம் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதலிலே பல அமெரிக்க அதிகாரிகளுடைய உயிரிழப்புகள் பதிவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஈரான் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்து 20க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. சிஜில் மற்றும் கொரம்ஷஹார் 4 கிளஸ்டர் ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஈரான் தற்போது களமிறக்கி இருக்கக்கூடிய சிஜில் ஏவுகணையானது 1 டன் வார்ஹெட்டை கொண்டிருக்கக்கூடிய ஏவுகணையாகும். குறித்த ஏவுகணையின் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் பாரதூரமானவையாகும். அதாவது கட்டிடங்களை தரைமட்டமாக்குவதற்காகவும் மிக முக்கியமான பிரதேசங்களை சிதைப்பதற்காகவுமே இந்த சிஜில் ஏவுகணை பயன்படுத்தப்படுகின்றது. மேலும்
மேலும் இந்த சிஜில் ஏவுகணையை பயன்படுத்தியே பல்லுக்கப்பல் என்கின்ற விதத்தில் மத்திய இஸ்ரேலை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலிலே குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 3ற்கும் அதிகமான கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. அதே போன்று மத்திய இஸ்ரேலை இலக்கு வைத்து கிளஸ்டர் வார்ஹெட்டை கொண்டிருக்கக்கூடிய ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியிருப்பு பிரதேசங்களிலேயே மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த தாக்குதல்கள் தொடர்பான காணொளிகளையும் புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய போர்க்கப்பல்களான ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலும் ஜெரால்ட் ஃபோர்ட் போர்க்கப்பலும் தற்போது எங்கு நிலை கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படங்களை சீனா வெளியிட்டுள்ளது. இன்று அதிகாலை தான் குறித்த செயற்கைக்கோள் புகைப்படமானது வெளியிடப்பட்டிருந்தது. மேலும் இதற்கமைவாக தற்போது ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலானது ஓமானினுடைய சலாலா துறைமுகத்திற்கு அருகாமையிலேயே நிலை கொண்டுள்ளது. ஈரானிய கடற்கரை எல்லை பிரதேசத்திலிருந்து 1100 கிலோமீட்டர் தொலைவிலேயே ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் நிலை கொண்டுள்ளது. இந்த போர் ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் ஈரானிய கடற்கரை பிரதேசத்திலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவிலேயே ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் நிலை கொண்டிருந்தது. இதைத் தொடர்ந்து 700 கிலோமீட்டர் வரையில் பின்வாங்கியது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஈரான் மேற்கொண்ட சிறப்பான தாக்குதல்களை தொடர்ந்து ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் தற்போது 1100 கிலோமீட்டர் வரையில் பின்வாங்கியுள்ளது. அடுத்து அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய போர்க்கப்பலான USS ஜெரால்ட் ஃபோர்ட் போர்க்கப்பலானது செங்கடல் பிரதேசத்திற்குள்ளே நுழைந்தது. மேலும் செங்கடல் பிரதேசத்தினூடாக வேகமாக பயணிக்கும் என்று எதிர்பார்த்த ஜெரால்ட் ஃபோர்ட் போர்க்கப்பலானது தற்போது சவுதி அரேபியாவின் ஜித்தா துறைமுகத்திலே நிலை கொண்டுள்ளது. குறித்த போர்க்கப்பலை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்கின்ற பயத்தின் காரணமாகவும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் குறித்த போர்க்கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு விடுவார்கள் என்கின்ற பயத்தின் காரணமாகவுமே தற்போது குறித்த போர்க்கப்பலானது சவுதி அரேபியாவின் ஜித்தா துறைமுகத்திற்குள்ளே பதுங்கியுள்ளது. இப்படியான நிலைமையில் இன்று காலையில் ஈரானினுடைய காத்தமல் அன்பியா இராணுவ தலைமையகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. செங்கடல் பிரதேசத்தினூடாக நுழைந்திருக்கக்கூடிய ஜெரால்ட் ஃபோர்ட் போர்க்கப்பலானது ஈரானின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகும். இதனால் இந்த போர்க்கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் இந்த போர்க்கப்பல் நிலை கொண்டிருக்கக்கூடிய தளங்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் எங்களுக்கு முழுமையான சட்டப்பூர்வமான உரிமை காணப்படுகின்றது. இதனால் நாங்கள் இனி வரக்கூடிய மணித்தியாலங்களில் குறித்த கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம், தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம் என காத்தமல் அன்பியா இராணுவ தலைமையகம் அறிவித்துள்ளது. அதாவது சவுதி அரேபியாவின் ஜித்தா துறைமுகத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஃபோர்ட் கப்பலை இலக்கு வைத்தும் குறித்த ஜித்தா துறைமுகத்தினுடைய பகுதிகளை இலக்கு வைத்துமே ஈரான் தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றது. அடுத்து இன்று மதியம் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக முதல் முறையாக பாகிஸ்தானுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பல் ஒன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடந்துள்ளது. ஈரானிய IRGC இராணுவத்தின் முழுமையான அனுமதியை பெற்றுக் கொண்டதற்கு பின்பே பாகிஸ்தானின் கராச்சி எண்ணெய் கப்பலானது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடந்துள்ளது. மேலும் குறித்த எண்ணெய் கப்பலானது IRGC இராணுவத்தினால் சோதனை செய்யப்பட்டுள்ளது. குறித்த எண்ணெய் கப்பல் பாகிஸ்தானினுடைய எண்ணெய் கப்பல் என்று உறுதி செய்யப்பட்டதற்கு பின்பே இந்த எண்ணெய் கப்பலானது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக நகர்த்தப்பட்டுள்ளது. அத்தோடு ஈரான் பாகிஸ்தானினுடைய எண்ணெய் கப்பலை இலவசமாக அனுமதிக்கவில்லை. பாகிஸ்தானிய அரசாங்கம் ஈரானோடு சில பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்ததாகவும் ஈரானினுடைய நிபந்தனைகளை பாகிஸ்தானிய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதாகவும் ஈரானிய நிபந்தனைகளை முழுமையாக பாகிஸ்தானிய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதற்கு பின்பே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக பாகிஸ்தானின் எண்ணெய் கப்பல் நகர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஆரம்பிக்கப்பட போகும் பண்டிகை கொண்டாட்டங்கள் தொடர்பாகவும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே டொனால்ட் ட்ரம்ப் களமிறக்கப் போகும் ஹெர்முஸ் போலீஸ் தொடர்பாகவும் முன்னைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் ஹெர்முஸ் ஜலசந்தியை கைப்பற்றுவதற்காக அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த நட்பு நாடுகளும் இணைந்து கொள்ள வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல்களையும் வெளியிட்டிருந்தார். நேட்டோவுக்கு எதிரான அடிமை அரபு நாடுகளுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். இப்படியான நிலைமையில் ஜெர்மனியினுடைய பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மிகப்பெரிய வலிமையான கடற்படையை கொண்டிருக்கக்கூடிய போர்க்கப்பல்களை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினாலேயே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் எங்களுடைய நாட்டு போர்க்கப்பல்களை பயன்படுத்தி என்ன செய்ய முடியும்? அமெரிக்காவின் மிகப்பெரிய கடற்படையை பயன்படுத்தி செய்ய முடியாததை டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பிய நாடுகளின் கடற்படையை பயன்படுத்தி செய்ய போகின்றாரா? உண்மையில் இது எங்களுடைய போர் அல்ல. நாங்கள் இந்த போரை ஆரம்பிக்கவில்லை. மேலும் இந்த போருக்குள்ளே முழுமையாக சிக்கிக் கொள்வதற்கு நாங்கள் விரும்பவில்லை. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை நோக்கி எங்களுடைய போர்க்கப்பல்களை அனுப்புவதற்கு நாங்கள் விரும்பவில்லை என ஜெர்மனியினுடைய பாதுகாப்பு அமைச்சர் வெளிப்படையாக அறிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து பிரித்தானியாவினுடைய பிரதமர் ஊடக சந்திப்பிலே இவ்வாறு தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்த வேண்டுமாக இருந்தால், ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் திறக்கப்பட வேண்டும். மேலும் இவ்வாறு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை இழுத்து மூடியிருக்கக்கூடிய ஈரானின் செயற்பாடுகளை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அதே நேரம் நாங்கள் களமிறங்கிய ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேச
பிரதேசத்தை முழுமையாக திறப்பது அவ்வளவு இலகுவான விடயமல்ல. மேலும் நாங்கள் நீண்ட போருக்குள்ளே சிக்கிக் கொள்வதற்கு விரும்பவில்லை. நீண்ட போருக்குள்ளே பிரித்தானியா ஒரு பொழுதும் இழுக்கப்பட மாட்டாது. மேலும் நாங்கள் முடிவு தெரியாத நீண்ட போரை விரும்பவில்லை என்றும் பிரித்தானியாவினுடைய பிரதமர் வெளிப்படையாக அறிவித்துள்ளார். அதே போன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே போர்க்கப்பல்களை அனுப்பப் போவதில்லை என பிரான்ஸ் உத்தியோகபூர்வமாக அறிவித்துவிட்டது. எனவே ஐரோப்பிய நாடுகளின் நேட்டோவினுடைய மிக முக்கியமான 3 நாடுகளான பிரித்தானியாவும் ஜெர்மனியும் பிரான்சும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை நோக்கி களமிறங்குவதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய ஹெர்முஸ் போலீசிலே இணைந்து கொள்வதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார்கள். அதே போன்று ஜப்பானும் தென்கொரியாவும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் போர்க்கப்பல்களை அனுப்பப் போவதில்லை என வெளிப்படையாக அறிவித்துள்ளார்கள். ஆஸ்திரேலிய அரசாங்கமும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை நோக்கி கப்பல்களை அனுப்பப் போவதில்லை என அறிவித்துள்ளது. நாங்கள் இந்த நீண்ட போரிலே சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை என அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் அனைத்தும் டொனால்ட் ட்ரம்புக்கு தெரிவித்து விட்டார்கள். இதற்கு பெயர் தான் பயம். ஈரான் மீதான பயம். அடிவயிற்றில் புலியை கரைக்கும் பயம் என்று கூறுவார்கள். தங்களுடைய நட்பு நாடான அமெரிக்காவை பகைத்துக் கொண்டாலும் பரவாயில்லை, ஈரானுக்கு எதிராக களமிறங்கி நாங்கள் எங்களை சிதைத்துக் கொள்ள விரும்பவில்லை என தற்போது அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் முடிவெடுத்துள்ளார்கள். மிகப்பெரிய போர்க்கப்பல்களையும் மிகப்பெரிய கடற்படையையும் மிகப்பெரிய இராணுவத்தையும் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவோடு ஈரானுக்கு எதிராக களமிறங்குவதற்கு இவர்கள் பயப்படுகின்றார்களாக இருந்தால் உண்மையில் யாருக்கு அதிக பலம் இருக்கின்றது என்பதனை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஈரானினுடைய ஒட்டுமொத்த இராணுவ திறன்களையும் கடற்படை தளங்களையும் ஆயுத திறன்களையும் முழுமையாக அழித்து விட்டோம் என்று போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டு வரக்கூடிய அமெரிக்காவினால், மிகப்பெரிய கடற்படையை இராணுவ பலத்தை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினால் தனியாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் களமிறங்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதும், அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் அமெரிக்காவோடு ஒன்றிணைந்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே களமிறங்குவதற்கு மறுப்பு தெரிவித்திருப்பதும் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தோல்வியாகும். அதாவது இவர்கள் உண்மையிலேயே பலமானவர்கள் அல்ல. அமெரிக்க இராணுவம் பலவீனமானது, ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பாளர்கள் பலவீனமானவர்கள் என்பதனை தற்போது ஒட்டுமொத்த உலகமும் புரிந்து கொண்டுள்ளது. எனவே தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பண்டிகை கொண்டாட்ட விருந்துக்களை அமெரிக்கா தனியாக புசிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஹெர்முஸ் ஜலசந்தி விருந்துக்கு அமெரிக்காவை தனியாக அனுப்பி வைத்துள்ளார்கள். இதற்கமைவாக தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே களமிறங்கி ஈரானினுடைய காக் தீவை கைப்பற்றுவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க இராணுவத்தினை ஈரானிய மண்ணில் களமிறக்கி இந்த தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் இந்த தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு காக் தீவிலே அமெரிக்க இராணுவம் முழுமையாக களமிறங்குவதற்கு, ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு அமெரிக்காவுக்கு ஒரு நியாயமான காரணத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது. அமெரிக்க மக்களை ஏமாற்றுவதற்காகவும் சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்காகவும் ஒரு நியாயப்படுத்தக்கூடிய காரணத்தை வெளிப்படுத்த வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கு இருக்கின்றது. இதனால் தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டங்களை மேற்கொள்வதற்கு தயாராகி வருகின்றது. அதாவது அமெரிக்காவுக்குள்ளே ஈரானின் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறி ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல்களை அமெரிக்காவுக்குள் மேற்கொண்டு விட்டு அந்த பழியை ஈரான் மீது சுமத்திவிட்டு ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கும் காக் தீவை கைப்பற்றுவதற்குமே டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் தற்போது திட்டமிட்டு வருகின்றது. அதே நேரம் குறித்த ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டங்கள் தொடர்பாக அலி லர்ஜானி அவர்களும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளரும் விரிவான விளக்கங்களை வழங்கியுள்ளார்கள். அத்தோடு ஈரானின் IRGC இராணுவத்தின் கடற்படை தளபதி இவ்வாறு தெரிவித்தார்: எங்களுடைய காக் தீவை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால், குறித்த தளத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் உலகளாவிய எரிசக்தி விநியோக சமநிலையானது முழுமையாக பாதிக்கப்பட்டுவிடும். நாங்கள் உலகளாவிய எரிசக்தி சமநிலையை சிதைத்து விடுவோம். இதனால் ஒட்டுமொத்த உலகமும் மிகப்பெரிய பயங்கரமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுவிடும். எங்களுடைய சமன்பாடுகள் எரிசக்தி நலன்களையும் விநியோகங்களையும் முழுமையாக சிதைத்துவிடும். இதனால் இந்த முடிவுகளை எடுப்பதற்கு எங்களை தூண்டிவிட வேண்டாம் என ஈரானிய கடற்படை தளபதி இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி.